வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை. 7847045678. உலகம் முழுவதும் எழும் பிரச்சனைகளை சமாளிக்க வெளிப்படையான, நேர்மையான மற்றும் தொழில்நுட்பம் சார்ந்த அரசுகளே தேவை என பிரதமர் மோடி தெரிவித்திருக்கிறார். ஐக்கிய அரபு அமீரகம் சென்றிருக்கும் பிரதமர் மோடி துபாயில் நடைபெற்ற உலக அரசுகள் மாநாட்டில் உரையாற்றினார். பாரத் மார்ட் என்ற புதுமையான வணிக மையத்தினை துபாயில் பிரதமர் மோடி திறந்து வைத்தார். இந்த நிகழ்வில் ஐக்கிய அரபு அமீரகத்தின் துணை அதிபர் மற்றும் பிரதமரான ஷேக் முகமது பின் ரஷீத் அல் மக்தூம் கலந்து கொண்டார். இந்த வணிக மையத்தின் பணிகள் முடிந்து அடுத்த ஆண்டு முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. அபுதாபியில் கட்டப்பட்டுள்ள முதல் இந்து கோவிலான சுவாமி நாராயணன் கோவிலை பிரதமர் மோடி திறந்து வைத்து வழிபட்டார். ஐக்கிய அரபு அமீரகத்தில் வசிக்கும் இந்து மக்களுக்காக கோவில் கட்ட பிரதமர் மோடி விடுத்த வேண்டுகோளை ஏற்று அந்நாட்டு அரசு கோவில் கட்ட அனுமதித்தது. பஞ்சாப், ஹரியானா மாநில எல்லையில் தடுப்புகளை மீறி செல்ல முயன்ற விவசாயிகள் மீது கண்ணீர் புகைக்குண்டுகளை வீசி காவல்துறையினர் கூட்டத்தை கலைத்தனர். பஞ்சாபில் இருந்து தொடங்கிய டெல்லி சலோ பேரணி ஹரியானா மாநில எல்லையான ஷம்பு பகுதியில் நுழைந்தது. ஹரியானா மாநில எல்லைப் பகுதியான ஷம்பு பகுதியில் விவசாயிகளின் டிராக்டர்கள் நீண்ட வரிசையில் நிறுத்தப்பட்டுள்ளன. தலைநகர் டெல்லியை நோக்கி செல்லும் விவசாயிகள் டெல்லி சலோ பேரணியில் பங்கேற்பதற்காக டிராக்டர்களில் படையெடுத்து செல்கின்றனர். விவசாயிகள் போராட்டத்தின் காரணமாக ஹரியானாவில் சரக்கு லாரி ஓட்டுநர்கள் சிக்கி தவிக்கின்றனர். தலைநகர் டெல்லி நோக்கி செல்லும் விவசாயிகளின் பேரணியால் எங்கும் செல்ல முடியாமல் குருச்சேத்ராவில் சரக்கு வாகனங்கள் வரிசையாக நிறுத்தப்பட்டுள்ளன. விவசாயிகளின் பேரணி எதிரொலியால் ஹரியானாவில் அம்பாலா, குருஷேத்ரா, கைத்தால், ஜிந்த், ஹீசர், படேகாபாத், சிர்சா மாவட்டங்களில் மொபைல் இணையதள சேவைக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. செல்போன்களில் தொலைபேசி அழைப்புக்கு மட்டும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. பட்ஜெட்டில் விவசாயத்துறைக்கு அதிக அளவில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் அனுராக் தாக்கூர் தெரிவித்தார். மேலும் மத்திய அமைச்சர்கள் இரவு முழுவதும் விவசாயிகளின் கோரிக்கைகளை கேட்டுக் கொண்டிருந்த போது அவர்களுடைய பிரதிநிதிகள் வெளியேறிவிட்டதாகவும் வேதனை தெரிவித்தார். டெல்லியில் விவசாயிகளின் போராட்டத்தில் கலந்து கொள்ள ஏதுவாக ஜார்க்கண்டில் தமது இந்திய ஒற்றுமை நீதி பயணத்தின் 2ஆம் கட்டத்தை கைவிட ராகுல் காந்தி முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. விவசாயிகளின் போராட்டத்தில் பங்கேற்றுவிட்டு மீண்டும் யாத்திரையை தொடர்வார் என தகவல் வெளியாகியுள்ளது. டெல்லியில் ஏன் போர் சூழல் போன்ற பதற்றம் மிகுந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். மத்திய அரசு உழவர்களின் வாழ்வுரிமை போராட்டத்தை ஒடுக்க போர்க்களத்தை விட கொடுமையான சூழலை உருவாக்கி இருக்கிறது என்றும் விமர்சித்திருக்கிறார். ஏழைகள் மற்றும் விவசாயிகள் மீது மத்திய அரசு, மாநில அரசும் அக்கறையில்லாமல் இருப்பதாக சரத்பவாரின் தேசியவாத காங்கிரஸ் எம்பி சுப்ரியா சுலே தெரிவித்துள்ளார். தொடர்ந்து அரசு விவசாயிகளுக்கு எதிராக இருப்பது துரதிருஷ்டவசமானது என்றும் அவர் தெரிவித்தார். விவசாயிகளை கிரிமினல்களைப் போல நடத்தக்கூடாது என மறைந்த வேளாண் விஞ்ஞானி MS சுவாமிநாதனின் மகள் மதுரா சுவாமிநாதன் தெரிவித்துள்ளார். மேலும் சுவாமிநாதனின் பங்களிப்பை மதிக்க வேண்டுமானால் விவசாயிகளின் நலன்களையும் தொடர்ந்து பாதுகாக்க வேண்டுமென வலியுறுத்தினார். பாஜக தேசிய தலைவர் JP நட்டா குஜராத்திலிருந்து மாநிலங்களவை MP தேர்தலில் போட்டியிடுவார் என பாஜக அறிவித்துள்ளது. அத்தோடு செவ்வாய்க்கிழமை கட்சியில் இணைந்த மகாராஷ்டிரா முன்னாள் முதல்வர் அசோக் சவானுக்கு மறுநாளே மாநிலங்களவைக்கு சீட் வழங்கியுள்ளது. மத்திய அமைச்சர்கள் அஸ்வினி வைஷ்ணவ் ஒடிஷாவில் இருந்தும் எல் முருகன் மத்திய பிரதேசத்தில் இருந்தும் மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிட உள்ளதாக பாஜக அறிவித்துள்ளது. எல் முருகன் மக்களவை தேர்தலில் போட்டியிடுவார் என கூறப்பட்ட நிலையில் மீண்டும் அவர் மாநிலங்களவை MP-யாக தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார். மாநிலங்களவை MP தேர்தலுக்கு ராஜஸ்தான் மாநிலத்தில் இருந்து சோனியா காந்தி வேட்புமனு தாக்கல் செய்தார். அப்போது முன்னாள் முதலமைச்சர் அசோக் கெலாட், பிரியங்கா காந்தி, ராகுல் காந்தி மற்றும் காங்கிரஸ் முக்கிய நிர்வாகிகள் உடனிருந்தனர்.
ஒரே நாடு ஒரே தேர்தல் முறை, தொகுதி மறுசீரமைப்பு ஆகியவற்றுக்கு எதிராக சட்டப்பேரவையில் தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்மொழிந்த இந்த தீர்மானம் பேரவை உறுப்பினர்களின் குரல் வாக்கெடுப்பு மூலம் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது. நாடாளுமன்றம், சட்டமன்றம், உள்ளாட்சிகளுக்கு ஒரே நேரத்தில் தேர்தல் என்ற நடைமுறையை மிக கடுமையாக எதிர்த்தாக வேண்டும் என தெரிவித்துள்ள முதலமைச்சர் ஸ்டாலின், நாடாளுமன்றத்திற்கும் 30 மாநில சட்டமன்றங்களுக்கும் தேர்தல் நடத்துவது மாயாஜாலமா என கேள்வி எழுப்பினார். அதிமுக நடத்தும் பொதுக்கூட்டத்திற்கு நீதிமன்றம் சென்றுதான் அனுமதி பெற வேண்டிய நிலை உள்ளதாக சட்டப்பேரவையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் போது இபிஎஸ் பேசினார். அதற்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் ரகுபதி, அதிமுக ஆட்சியில் சாலையில் சென்றவர்கள் கூட கைது செய்யப்பட்டனர் என விமர்சித்தார். தமிழக சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் இருக்கை ஆர்.பி. உதயகுமாருக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. தொடர் ஜனநாயக போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கருத்து தெரிவித்துள்ளார். எம்ஜிஆரின் பிறந்தநாள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின் பேட்டியளித்த அவர் இவ்வாறு கூறினார். செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு மீதான விசாரணை வியாழக்கிழமை பிற்பகலுக்கு ஒத்திவைக்கப்பட்டது. சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் அமலாக்கத்துறையினரால் கைது செய்யப்பட்ட அவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஜாமீன் கேட்டு 2வது முறையாக மனு தாக்கல் செய்துள்ளார். செந்தில் பாலாஜியிடமிருந்து கைப்பற்றப்பட்ட பென்டிரைவ் மற்றும் ஹார்ட் டிஸ்கில் இருந்த ஃபைல்களை அமலாக்கத்துறையினர் திருத்தியுள்ளதாக நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி தரப்பு குற்றம் சாட்டியது. செந்தில் பாலாஜி தரப்பு மூத்த வழக்கறிஞர் ஆரியமா சுந்தரம் ஆதாரங்களை மேற்கோள் காட்டி வாதாடினார். முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்கின் விசாரணையை மார்ச் 12ஆம் தேதிக்கு மாற்றம் செய்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. விசாரணை தேதியை மாற்றம் செய்ய கோரி பொன்முடி தரப்பு கோரிக்கை விடுத்ததை ஏற்று நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் ஒப்புதல் வழங்கியிருக்கிறார். இரு மதத்தினரிடையே வெறுப்புணர்வை தூண்டும் வகையில் பேசியதாக தன் மீது தொடரப்பட்ட வழக்கை எதிர்த்து அண்ணாமலை உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார். முன்னதாக இவர் தொடர்ந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது குறிப்பிடத்தக்கது. சட்டப்பேரவையில் நிறைவேற்றியுள்ள தனி தீர்மானங்களுக்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தொகுதிகளை மறுசீரமைப்பு செய்வதால் தொகுதிகளின் எண்ணிக்கை குறையாது என உறுதியாக தெரிவித்தார். கோயம்பேடு பேருந்து முனையத்தில் பூங்காவை தவிர வேறு எதுவும் வரக்கூடாது என பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். அதனை மீறி வந்தால் பாமகவின் கடுமையான போராட்டத்தை தமிழ்நாடு அரசு சந்திக்கும் என்றும் அவர் எச்சரித்தார். முன்னதாக பாமகவின் நிதி நிழல் அறிக்கையை அன்புமணி வெளியிட்டார். கடந்த 10 ஆண்டுகளில் உலக பொருளாதாரத்தில் 11வது இடத்தில் இருந்து 5வது இடத்திற்கு இந்தியா முன்னேறியிருப்பதாக பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். சர்வதேச ஆற்றல் நிறுவன கூட்டத்தில் பிரதமர் மோடி காணொலி வாயிலாக உரையாற்றினார். பில்கிஸ் பானு வழக்கில் குஜராத் அரசு அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்தது என உச்சநீதிமன்றம் தெரிவித்த கருத்துக்களை திரும்பப் பெறக் கோரி குஜராத் பாஜக அரசு மறு ஆய்வு மனு தாக்கல் செய்துள்ளது. மேலும் பழைய தண்டனை குறைப்பு சட்டத்தின்படியே குஜராத் அரசு செயல்பட்டதாகவும் குஜராத் அரசு குறிப்பிட்டுள்ளது. மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் விசாரணைக்கு ஆஜராகுமாறு டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு 6வது முறையாக அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியுள்ளது. இதுவரை 5 முறை அனுப்பிய சம்மனை கெஜ்ரிவால் ஆஜராகாமல் புறக்கணித்து விட்டார். மேற்குவங்க மாநிலம் சந்தேஷ்காலி கிராமத்தில் ஆய்வு செய்த தேசிய மகளிர் ஆணையம் பாதிக்கப்பட்ட பெண்களிடம் நேரடியாக புகார்களை பெற்றனர். பாலியல் குற்றச்சாட்டுக்கு உள்ளான திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் ஷேக் ஷாஜஹான் மற்றும் உதவியாளர்களை கைது செய்ய கோரி பெண்கள் நடத்திய போராட்டத்தில் வன்முறை வெடித்தது குறிப்பிடத்தக்கது. மேற்குவங்க மாநிலம் சந்தேஷ்காலி உள்ளிட்ட 7 கிராம பஞ்சாயத்து பகுதிகளில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஆளும் கட்சி நிர்வாகி ஒருவருக்கு எதிராக மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வரும் 19ஆம் தேதி வரை 144 தடை போடப்பட்டுள்ளது.
ரிசர்வ் வங்கியின் தடையை அடுத்து பேடிஎம் நிறுவன பங்குகள் தொடர்ந்து சரிவை சந்தித்து வருகிறது. கடந்த 10 நாட்களில் மட்டும் 26,000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. பேடிஎம் நிறுவனத்தின் செயல்பாடுகளில் பெரும் விதிமுறை மீறல்கள் இருப்பதாக கூறி RBI நடவடிக்கை எடுத்தது. தொகுதி மறுசீரமைப்பு செய்யப்பட்டால் மக்கள் தொகை கட்டுப்பாட்டை தீவிரமாக செயல்படுத்தும் மாநிலங்களுக்கான பிரதிநிதித்துவம் குறையும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். மேலும் இந்த சதியை முறியடிக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் திட்டவட்டமாக கூறினார். சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் இருக்கை முன்னாள் அமைச்சர் RB உதயகுமாருக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அதிமுகவின் கோரிக்கையை பரிசீலிக்க முதலமைச்சர் பரிந்துரைத்த நிலையில் OPS-இன் இருக்கை 2வது வரிசைக்கு மாற்றப்பட்டது. சட்டப்பேரவைக்கு EPS வர தாமதமானதால் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் இருக்கையில் அமராமல் RB உதயகுமார் அவைக்கு வெளியிலேயே நீண்ட நேரம் காத்திருந்தார். பின்னர் EPS வருவதற்கு ஒரு சில நிமிடங்களுக்கு முன்னே இருக்கையில் வந்து உதயகுமார் அமரவும் அதிமுகவினர் கைத்தட்டி ஆரவாரம் செய்தனர். பாஜக அரசின் விவசாய விரோத போக்கிற்கு எதிராக 16ஆம் தேதி நடைபெறும் பாரத் பந்திற்கு காங்கிரஸ் கட்சி ஆதரவு தெரிவித்துள்ளது. தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் KS அழகிரி வெளியிட்டுள்ள அறிக்கையில் காங்கிரஸ் கட்சியினர் பச்சை துண்டு அணிந்து எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் என்றார். ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினர். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒருநாள் அடையாள போராட்டத்தை அறிவித்த அவர்கள் முதல்வர் சந்திப்புக்கு பிறகு போராட்டத்தை ஒத்திவைப்பதாக அறிவித்தனர். தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை விவகாரத்தில் நிபுணர் குழுவை அமைக்கலாம் என கருத்து தெரிவித்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு அந்த குழு அளிக்கும் அறிக்கை அடிப்படையில் ஆலையை இயக்க அனுமதிப்பது குறித்து முடிவெடுக்கலாம் என தெரிவித்தது. சென்னை நந்தனத்தில் மணல் குவாரி ஒப்பந்ததாரர் கரிகாலன் தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது. ஏற்கனவே அவரது வீட்டில் சோதனை நடந்தபோது சில அறைகள் சீல் வைக்கப்பட்ட நிலையில் தற்போது சீல் வைத்த அறைகளை திறந்து அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது. மகனை இழந்து வாடும் சைதை துரைசாமிக்கு நடிகர் ரஜினிகாந்த் ஆறுதல் கூறினார். ஹிமாச்சல் பிரதேசத்தில் கார் விபத்தில் சிக்கி வெற்றி துரைசாமி உயிரிழந்த நிலையில் சென்னை ராஜகீழ்ப்பாக்கத்தில் உள்ள வீட்டில் சைதை துரைசாமியை நேரில் சந்தித்து ரஜினிகாந்த் இரங்கல் தெரிவித்தார். சென்னை வேளச்சேரி தொகுதிக்குட்பட்ட ஆதம்பாக்கத்தில் 59 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட உள் விளையாட்டு அரங்கை அமைச்சர் மா சுப்பிரமணியன் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். பின்னர் அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேட்மிண்டன் விளையாடி அசத்தினார். சமீபத்தில் பாஜகவில் இருந்து விலகிய நடிகை கௌதமி அதிமுகவில் இணைந்துள்ளார். சென்னை பசுமை வழிச்சாலை இல்லத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் நடிகை கௌதமி தன்னை அதிமுகவில் இணைத்துக் கொண்டார். சென்னை கோடம்பாக்கம் லிபர்டி மேம்பாலத்தில் படுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்ட பார்வையற்ற மாற்றுத்திறனாளி மாணவ மாணவிகளை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக கைது செய்தனர். 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி 3 நாட்களாக மாற்றுத்திறனாளி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். போக்குவரத்து விழிப்புணர்வு குறித்த நீங்க ரோடு ராஜாவா என்ற குறும்படத்தை சென்னை மாநகர காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் வெளியிட்டார். இந்த நிகழ்வின் போது போக்குவரத்து விதிகள் தொடர்பான காணொலி காட்சி வெளியிடப்பட்டது. காவல்துறையில் சிறப்பாக பணிபுரிந்த 728 காவலர்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் பதக்கங்களை சென்னை காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் வழங்கினார். எழும்பூர் ராஜரத்ன மைதானத்தில் நடைபெற்ற விழாவில் பதக்கங்களை பெற்றுக்கொண்ட காவலர்கள் உயர் அதிகாரிகளுடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். தமிழகத்தில் IAS அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். நாகர்கோவில் மாநகராட்சி ஆணையராக நிஷாந்த் கிருஷ்ணாவும், திருச்சி மாநகராட்சி ஆணையராக வி. சரவணனை நியமித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. சென்னையில்
கோவில் அருகே மதுபோதையில் நின்றவர்களை தட்டி கேட்டவரை தாக்கிய இருவருக்கு தலா 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து சென்னை அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. அன்பழகன், பாலு என்ற அந்த இருவரும் மதுபோதையில் பீர் பாட்டிலை உடைத்து ராஜ்குமார் என்பவரை தாக்கியுள்ளனர். மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் சம்பளம் வழங்கப்படாததால் பேராசிரியர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பல்கலைக்கழகத்தில் உள்ள அனைத்து அறைகளும் பூட்டப்பட்டதால் செமஸ்டர் தேர்வு விடைத்தாள்களை திருத்த வந்த பேராசிரியர்கள் திரும்பி செல்லும் நிலை ஏற்பட்டது. மதுரை விமான நிலையத்தில் இருந்து சிங்கப்பூர் செல்லும் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமான நேரம் 5 நாட்களுக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. 15 முதல் 19ஆம் தேதி வரை இந்த விமானத்தின் வருகை மற்றும் புறப்பாடு நேரம் மாற்றம் செய்யப்பட்டதை பயணிகளுக்கு குறுஞ்செய்தி மூலம் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கீழடியில் 10ஆம் கட்ட அகழாய்வு பணியினை விரைவாக மேற்கொள்ள வேண்டுமென கோரிக்கை எழுந்துள்ளது. இதற்காக மத்திய அரசு விரைவில் அனுமதியும் மாநில அரசு போதிய நிதியை ஒதுக்கியும் பணிகளை விரைவாக மேற்கொள்ள வேண்டுமென தமிழ் ஆர்வலர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். குற்ற வழக்குகளில் பறிமுதல் செய்யும் வாகனங்களை நீண்ட நாட்கள் நிறுத்தி வைப்பதால் எந்த பயனும் இல்லை என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்துள்ளது. புள்ளிமான் வேட்டையில் ஈடுபட்டதாக பறிமுதல் செய்த காரை ஒப்படைக்க கோரிய வழக்கில் நீதிபதி தண்டபாணி கருத்து தெரிவித்துள்ளார். கோவை தொடர் குண்டுவெடிப்பில் உயிரிழந்தவர்களுக்கு இந்து அமைப்பினர் சார்பில் 26ஆம் ஆண்டு நினைவஞ்சலி செலுத்தப்பட்டது. பேரூரில் உள்ள நொய்யல் படித்துறையில் விஸ்வ இந்து பரிஷத் மற்றும் பஜ்ரங் தள அமைப்பினர் மொட்டையடித்தும் திதி கொடுத்தும் அஞ்சலி செலுத்தினர். கோவையில் திமுக, ஆம் ஆத்மி மற்றும் மக்கள் நீதி மய்யம் கட்சியில் இருந்து விலகிய 50க்கும் மேற்பட்டோர் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை முன்னிலையில் பாஜகவில் இணைந்தனர். அவர்களுக்கு சால்வை மற்றும் தாமரை சின்னம் பொருந்திய பேட்ஜ்களை அணிவித்து அண்ணாமலை வாழ்த்து தெரிவித்தார். காதலர் தினத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்து முன்னணியினர் 20க்கும் மேற்பட்டோர் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள வைகை அணை பூங்காவிற்கு மாலை மற்றும் தாலியோடு சென்றனர். பூங்காவில் காதலர்கள் யாராவது இருக்கிறார்களா என சுற்றி சுற்றி பார்த்து யாரும் இல்லாததால் திரும்பி சென்றனர். காதலர் தினத்திற்கு பாடை கட்டி எதிர்ப்பு தெரிவிக்க முயன்ற இந்து மக்கள் கட்சியினரை காவல்துறையினர் கைது செய்தனர். நெல்லை வண்ணாரப்பேட்டையில் இருந்து பேரணியாக செல்ல முயன்றவர்களை தடுத்து நிறுத்தி அவர்களிடமிருந்த பாடை உள்ளிட்டவைகளை பறிமுதல் செய்தனர். நீலகிரி மாவட்டம் உதகை அருகே கேத்தி தேர்வுநிலை பேரூராட்சி முன்பு ஆலநகர் பகுதி மக்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆலநகரில் 80க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் சாலை வசதி இல்லை என பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை இல்லை என மக்கள் குற்றம் சாட்டினர். நாமக்கல் மாவட்டம் தொண்டிக்கரடு பகுதியில் வீட்டின் முன் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை திருடிய திருடனை சிசிடிவி காட்சிகளை வைத்து போலீசார் தேடி வருகின்றனர். வாகனத்தை சாவியுடன் உரிமையாளர் நிறுத்திவிட்டு சென்ற நிலையில் திருட்டு சம்பவம் நிகழ்ந்துள்ளது. திருச்சி விமான நிலையத்தில் பயணி ஒருவர் காலனியில் மறைத்து கடத்தி வந்த 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 798 கிராம் தங்கத்தை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். சிங்கப்பூரில் இருந்து திருச்சி வந்த இண்டிகோ விமான பயணி ஒருவரிடம் சுங்கத்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர். திருத்துறைப்பூண்டி அருகே அப்பளம் தயாரிக்கும் இயந்திரத்தில் தலைமுடி சிக்கி படுகாயமடைந்த பெண்ணுக்கு 32 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க கருடன் அப்பள நிறுவனத்திற்கு திருவாரூர் மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட பெண் கார்த்திகா அப்பள கம்பெனியில் பேக்கிங் செய்து வந்தார். புதுச்சேரியில் சமூக வலைதளங்களில் மனைவியின் படத்தை மொபைல் எண்ணுடன் தவறாக பதிவிட்ட கணவரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இருவருக்கும் இடையே அடிக்கடி ஏற்பட்ட தகராறு காரணமாக இருவரும் பிரிந்து வாழ்ந்து வரும் நிலையில் அவர் மீதான ஆத்திரத்தில் நண்பர்களின் பேச்சை கேட்டு இதனை செய்ததாக கூறியுள்ளார். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை பகுதியில் வைகை ஆற்றங்கரையை ஒட்டியுள்ள பகுதிகளில் ஐயிரை மீன் விற்பனை அமோகமாக நடைபெற்று வருகிறது. 1 கிலோ 1400 முதல் 1800 வரை விலை போவதால் அப்பகுதி மக்கள் வைகை ஆற்றில் ஐயிரை மீன்களை பிடிப்பதில் தீவிரம் காட்டி வருகின்றனர்.
தேனியிலிருந்து மதுரை சென்ற அரசு பேருந்தில் பயணம் செய்த இரு தரப்பினர் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்ளும் வீடியோ வெளியாகியது. பேருந்தில் நின்று கொண்டிருந்த நபர் ஒருவர் சீட்டில் அமர்ந்திருந்த பெண்ணின் காலை மிதித்ததால் தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. தருமபுரி மாவட்டம் தொப்பூர் அருகே வருகிற மக்களவைத் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக கூறி பேனர் வைத்து கிராம மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கம்மப்பட்டி ஊராட்சிக்குட்பட்ட 5 கிராமங்களில் அடிப்படை வசதிகள் செய்து தரவில்லை என்பதற்காக தேர்தலை புறக்கணிப்பதாக கூறப்படுகிறது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் நகராட்சியில் நடைபெறும் அரசு நிகழ்ச்சி குறித்து தனக்கு தகவல் தெரிவிப்பதில்லை என துணைத் தலைவர் கலாவதி குற்றம் சாட்டினார். நகர்மன்ற கூட்டத்தில் வைத்து நகராட்சி தலைவர் மற்றும் ஆணையர் மீது துணைத் தலைவர் புகார் தெரிவித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே மோசமான நிலையில் உள்ள சாலையை சீரமைக்க கோரி நூதன போராட்டம் நடைபெற்றது. வீரமச்சாம்பட்டி கிராமத்திற்கு செல்லும் சாலையை செப்பனிட வலியுறுத்தி சாலையில் பல்லாங்குழி விளையாடி போராட்டத்தில் ஈடுபட்டனர். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்சால்மர் அருகே வாயுசக்தி 24 என்ற பெயரில் இந்திய விமானப்படை ஒத்திகை நிகழ்ச்சி நடத்தியது. பொக்ரான் விமான பயிற்சி மையத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பயங்கர வெடியோசையோடு சென்ற விமானப்படை விமானத்தின் காட்சி சமூக வலைதள பக்கத்தில் பகிரப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் பாலியல் உணர்வை தூண்டும் மாத்திரைகளை சாப்பிட்டு முதல் இரவுக்கு சென்ற கணவன் உடல் உறவில் ஈடுபட்டதால் கடுமையான காயங்களுக்கு ஆளான புதுமண பெண் திருமணம் முடிந்த 7 நாட்களில் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உடல்நலக்குறைவால் அவதிப்பட்டு வந்த டச்சு முன்னாள் பிரதமர் ட்ரைஸ் வான் லேக் தனது மனைவி யூஜெனியோடு இணைந்து கருணை கொலை மூலம் வாழ்வை முடித்துக் கொண்டனர். 93 வயதான இருவரும் உரிய அனுமதியோடு கருணை கொலை செய்யப்பட்டனர். சிலி நாட்டின் சாண்டியாகோ அருகே சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. சிலி நாட்டின் சாண்டியாகோவில் இருந்து 524 கிலோமீட்டர் தொலைவில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 6.0 பதிவானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தனது சொந்த ஊரான ராஜ்கோட்டில் அஸ்வின் 500வது விக்கெட்டை வீழ்த்துவார் என்பதே விதி என ஜடேஜா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பேசிய அவர், இங்கிலாந்து அணிக்கு எதிரான 3வது டெஸ்ட் போட்டியில் அஸ்வின் 500வது டெஸ்ட் விக்கெட்டை வீழ்த்துவார் என தெரிவித்தார். தன்னுடைய காயங்கள் குறித்து மிகைப்படுத்தப்பட்ட தகவல்கள் பரவுவதாக இந்திய பந்து வீச்சாளர் வருண் சக்கரவர்த்தி வேதனை தெரிவித்துள்ளார். தனக்கு ஏற்பட்ட காயத்தை தவறாக சித்தரித்து இந்திய அணியில் இருந்து ஓரங்கட்ட முயற்சிப்பதாக தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ளார். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 3 போட்டிகள் கொண்ட T20 தொடரில் விளையாடும் மிச்சல் சாண்ட்னர் தலைமையிலான T20 அணியை நியூசிலாந்து அறிவித்துள்ளது. இரு அணிகளுக்கும் இடையேயான முதல் T20 போட்டி வரும் பிப்ரவரி 21ஆம் தேதி தொடங்குகிறது. இந்தியாவிற்கு எதிரான 3வது டெஸ்ட் போட்டியில் விளையாடும் வீரர்களை இங்கிலாந்து அணி அறிவித்துள்ளது. ஜாக் கிராலி, பென் ஜக்கட், ஒலி போப், ஜோ ரூட், பேர்ஸ்டோ, பென் ஸ்டோக்ஸ், பென் ஃபோக்ஸ், டாம் ஹேட்லி, ரெஹான், மார்க் வுட், ஜேம்ஸ் ஆண்டர்சன் ஆகியோர் அடங்கிய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. T20 உலகக்கோப்பைக்கு பிறகு சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் இருந்து டேவிட் வார்னர் முழுமையாக ஓய்வு பெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக பேசிய வார்னர், தாம் சிறப்பாக விளையாடி முடித்துவிட்டதாகவும் இளம் வீரர்களுக்கான நேரம் வந்துவிட்டதாகவும் தெரிவித்தார். இலங்கைக்கு எதிரான ஒருநாள் தொடரில் சிறப்பாக செயல்பட்டு வரும் ஆப்கானிஸ்தான் வீரர் முகமது நபி ஷாகிப் அல் ஹசனை பின்னுக்கு தள்ளி ICC ஆல்ரவுண்டர் தரவரிசையில் முதலிடத்தை பிடித்திருக்கிறார். மேலும் இவர் ஒருநாள் பந்து வீச்சாளர்கள் தரவரிசையிலும் ஒரு இடம் முன்னேறி 7வது இடத்தை பிடித்திருக்கிறார். தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் வீரர் இம்ரான் தாஹிர் குறைந்த T20 போட்டிகளில் விளையாடி 500 விக்கெட்டுகளை எடுத்த வீரர் என்ற சாதனையை படைத்துள்ளார். வங்கதேச பிரீமியர் லீக் போட்டியில் நடைபெற்ற ஒரு ஆட்டத்தில் இம்ரான் தாஹிர் சிறப்பான பந்துவீச்சை வெளிப்படுத்தி இந்த சாதனையை படைத்துள்ளார்.
தனது மனைவியை காதலிப்பதாக ரசிகர் ஒருவர் கமெண்ட் செய்ததற்கு, நீங்கள் காதலிப்பதை என் மனைவியிடம் கூறிவிடுவதாக ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணி கேப்டன் பேட் கமின்ஸ் பதில் கமெண்ட் பதிவிட்டுள்ளார். தவறான கமெண்ட்டுக்கு கோபப்படாமல் நிதானமாக கையாண்டதாக ரசிகர்கள் அவரை பாராட்டுகின்றனர். இந்த ஆண்டிற்கான WPL கிரிக்கெட் தொடர் வரும் 23ஆம் தேதி தொடங்க உள்ள நிலையில் குஜராத் அணியின் கேப்டனாக பெத் மோனியும் துணை கேப்டனாக சினே ராணாவும் செயல்படுவார்கள் என அந்த அணி நிர்வாகம் அறிவித்துள்ளது. தேசிய திரைப்பட விருதுகளில் இருந்து முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி, ஹிந்தி நடிகை நர்கிஸ் ஆகியோரின் பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளன. சிறந்த அறிமுக படத்திற்காக இந்திரா காந்தி பெயரிலும், தேசிய ஒற்றுமைக்கான சிறந்த படத்திற்கு நர்கிஸ் பெயரிலும் விருதுகள் வழங்கப்பட்டு வந்தன. நடிகை நயன்தாரா தனது மகன்களுடன் இருக்கும் புகைப்படங்களை தன் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்திருக்கிறார். அந்த புகைப்படங்களில் 2 மகன்களுக்கும் வாஞ்சையோடு முத்தம் கொடுத்து கொஞ்சுகிறார். மேலும் காதலர் தினத்தை சிறப்பாக மாற்றியதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இயக்குனர் AR முருகதாஸ் இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடிக்கும் புதிய படத்தின் படப்பிடிப்பு சென்னையில் தொடங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் தனது 21வது படத்தில் சிவகார்த்திகேயன் நடித்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. முன்னாள் கணவருடன் இணைந்து பணியாற்றுவதில் எந்த பிரச்சனையும் இல்லை என நடிகை சோனியா அகர்வால் தெரிவித்துள்ளார். புதுப்பேட்டை 2 படத்திற்கு வாய்ப்புள்ளதாக செல்வராகவன் அறிவித்திருந்த நிலையில் வாய்ப்பு கிடைத்தால் படத்தில் நடிக்க தயாராக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். மலையாள இயக்குனர் அகமது கபீர் இயக்கவுள்ள நகைச்சுவை கலந்த காதல் படத்தின் மூலம் மலையாள சினிமாவில் அறிமுகமாக உள்ளதாக நடிகர் அர்ஜுன் தாஸ் அறிவித்துள்ளார். படக்குழுவினர் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நடிகர் சந்தீப் கிஷன் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் சாமி தரிசனம் செய்தார். தனது புதிய படமான பைரவ கோனா என்ற படத்தின் கதாநாயகி வர்ஜா மற்றும் படக்குழுவினருடன் VIP தரிசன வரிசையில் சென்ற அவர் சாமி தரிசனம் செய்ததை அடுத்து அவர்களுக்கு கோவில் நிர்வாகிகள் தீர்த்த பிரசாதம் வழங்கினர். திண்டுக்கல்லில் பிரசித்தி பெற்ற கோட்டை மாரியம்மன் கோவில் மாசி மாத திருவிழாவின் சோழிய வெள்ளாளர் மண்டகப்படியை முன்னிட்டு முளைப்பாரி மற்றும் பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. பின்னர் ஏராளமான பக்தர்கள் சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்த அம்மனை தரிசனம் செய்தனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோவில் பிரம்மாஸ்திரத்தை ஒட்டி நடைபெற்ற தேரோட்டத்தில் பக்தர்கள் கோவிந்தா கோஷத்துடன் திருத்தேரை வடம் பிடித்து இழுத்தனர். அலங்கரிக்கப்பட்ட தென்கலை ஸ்ரீனிவாச பெருமாளை பக்தர்கள் மனமுருக வழிபட்டனர். நூற்றி 8 திவ்ய தேசங்களில் 47வது திவ்ய தேசமாக உள்ள மதுரை கூடலழகர் பெருமாள் கோவில் மாசிமக தெப்பத் திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். வரும் 24ஆம் தேதி தெப்ப உற்சவ திருவிழா நடைபெற உள்ளது. பிளிப்கார்ட்டில் ஆப்பிள் ஐபோன் 14ஐ 11,901 ரூபாய் தள்ளுபடியுடன் 57,999 ரூபாய்க்கு பட்டியலிடப்பட்டுள்ளது. மேலும் பேங்க் ஆஃப் பரோடா கார்டு EMI பரிவர்த்தனை மூலம் மேலும் 1000 ரூபாய் தள்ளுபடி பெறலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. Xiaomi நிறுவனம் தனது முற்றிலும் புதிய பட்ஜெட் ஸ்மார்ட் போன் Redmi A3 மாடலை இந்திய சந்தையில் அறிமுகம் செய்தது. இந்த ஸ்மார்ட் போன் 5000 mAh பேட்டரி கொண்டுள்ளது. இந்த ஸ்மார்ட் போன் 3 வேரியன்ட்களில் கிடைக்கிறது. இதன் விலை 9,299 ரூபாய் என நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை. 7847045678. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.